ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு பெருமாள் கோயில் டேஸ்ட்டில் நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறோம். நம்ம பெருமாள் கோயிலுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தயிர் சாதம் பிரசாதமாக கொடுப்பாங்க. வாங்க இந்த டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதோட கிராம் கணக்கில் 200 கிராம் அரிசி ஆகுது. இதை நம்ம அப்படியே இந்த சூடாக சாதம் இருக்கும்போதே நல்லா இந்த அளவுக்கு அப்படியே லைட்டாக இப்படி மசிச்சிக்கலாம். தயிர் சாதத்துக்கெலாம் நம்ம இப்படி கொஞ்சம் மசிச்சா மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம மசிச்சிக்கணும். சாதத்தை உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை போல் நம்ம சூடாக இருக்கும்போதே இப்படி மசிச்சிக்கின்னு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு இதுக்கு செய்யலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிடலாம். இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டு இது கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த தாளிப்புக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு கொஞ்சம் பொரியட்டும் லைட்டாக. இப்போ இந்த கடுகு போட்டாச்சு. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கலாம். இதிலே 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் லைட்டாக செவந்து வரணும். இப்போ நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்துடுச்சு. இப்போ இதுலயே கறிவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சமா பெருங்காயம். இந்த தயிர் சாதத்துக்கு பெருங்காயம் கண்டிப்பா போட்டாகணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இது பொரிஞ்சு செவந்து வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சாதத்தை நான் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இதிலே நம்ம இந்த அரைச்சி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை இதிலே போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த 200 கிராம் சாதம் அரிசிக்கு நான் 100 கிராம் பால், பசும்பால் நல்லா காய்ச்சின பால், ஆற வச்ச பால், இதை நான் இதிலே ஊற்றிடுறேன். அடுத்தது நான் இப்போ இதுக்கு 200 கிராம் தயிர், கட்டி தயிர், நல்லா 200 கிராம் வீட்டிலே புற ஊற்றி வச்ச தயிர் தான். இதையும் நான் இதிலே ஊற்றிடுறேன். இப்போ இந்த தயிரை நல்லா நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன், திரியாக இல்லாமல். அதையும் நம்ம இந்த சாதத்திலே ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த எல்லாமே இதில் ஊற்றிடலாம் நம்ம தாளிப்பை. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம இதிலே நல்லா கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, நல்லா கேரட்டு, துருவின கேரட்டு, இதெல்லாம் அப்படியே நல்லா போட்டு கிளறிடலாம். இப்போ இது நல்ல ஒரு பெருமாள் கோவில் டேஸ்ட்டில் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மாதுளம் பழம் இருந்தால் கூட இதில் போட்டுக்கலாம். இதை பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.